எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நான் பிஸ்கெட் கேக் செய்து காட்டப்போகிறோம். மிகவும் சுலபமான முறையில். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மேரி பிஸ்கெட் ஒரு பேக்கெட், பட்டர் 250 கிராம், மைலோ 200 கிராம், கண்டென்ஸ் மில்க் 1 கப், கொக்கோ பவுடர் 30 கிராம். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ வெண்ணெயை மிகவும் இதமான தீயில வச்சு உருக்க போகிறேன். அதுக்கிடையில் பிஸ்கெட்டை உடைச்சி வைக்க போகிறேன் பாதி பாதியாக. இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இதோட கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலக்க போகிறேன். மிகவும் மிதமான தீயில் வச்சு இதை செய்யுங்க. அதுக்கப்புறமா இப்போ 2 மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட கொக்கோ பவுடர், மைலோ பவுடர் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த கலவையோடு சேர்த்து கலக்க போகிறேன். கட்டி ஒன்றும் வராமல் கொள்ளாமல் நல்ல வடிவாக ஸ்மூத்தாக கலக்கி கொள்ளுங்க. இப்போது இந்த கலவை ரெடி ஆகிட்டுது. இப்போ உடைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா பிஸ்கெட், அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ பிஸ்கெட் கலவை ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் ஒரு ரே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பேட்ச்மெண்ட் சீட் ஒன்று விரிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த பிஸ்கட் கலவையை நான் போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கீழே மட்டமாக்கி விடுங்க. இப்போ இதால் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு நான் வைக்க போகிறேன். நல்லா செட் ஆகிற வரைக்கும் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா செட் ஆகி வந்துட்டுது. இதை நான் ஒரு ட்ரேயில் போட போகிறேன். போட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஒரு சாக்லேட் என்னென்னு சொல்கிறது, சாக்லேட் சிரப் அதை ஊற்ற போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சாக்லேட், மிகவும் சுலபமான முறை தான். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சாக்லேட் இருந்தால், இல்லைன்னா நீங்கள் கொக்கோவில் கூட நீங்கள் விரும்பினா செய்யலாம். இப்போ என்கிட்ட சாக்லேட் இருக்குது. அதை டபுள் பாயில் பண்ண போகிறேன். இதில் நான் க்ரீம் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நார்மல் பால் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. நான் ஆல்மண்ட் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். அதால் தான் அது இந்த ஆல்மண்ட் எல்லாம் சாக்லேட்டுக்குள்ளே தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு விரும்பின என்ன சாக்லேட் கையில் கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து சாக்லேட் வந்து ரெடி ஆகிட்டுது. அதை வந்து அதுக்கு மேலே வந்து நான் ஊற்ற போகிறேன். சாக்லேட்டை வந்து காய்ச்சி ஊற்றினதுக்கப்புறமா 1 hour கிட்ட வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இப்போ வந்து என்னுடைய பிஸ்கெட் கேக் வந்து ரெடி ஆயிட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. மிகவும் சுலபமான முறையில் வந்து செய்யக்கூடிய இனிப்பு வகை. ஆரோக்கியமான இனிப்பு வகையான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. இனிப்பு வகை என்றாலே ஆரோக்கியமற்றது தானே. ஆனால் இருந்துட்டு எப்போ அது ஒரு முறை செய்து சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பேஜ் அஹரின் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் என்னுடைய வீடியோ வந்து பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.